ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய நூலை நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः।
काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवशुके दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् सङ्गसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढादीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात् सुविरम्यतां श्रुतिमतः तर्को न सन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजने वादपरित्यज्यताम् शुद्ध्यादिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं पूज्यताम् स्वात्वन्नं न याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். கடவுளுக்கு செய்யும் பூஜையாக எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் வெறுப்பு இல்லாமலும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் பேரா. அடுத்த பேரா, எப்பொழுதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். சத்சங்கத்சு விதீயதா. பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை தொடர்ந்து பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும்.
நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். இது 2வது பேரா. மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்கள், பெரியவர்கள் போன்றோரிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். 4வது பேரா. பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். மேலும் விருப்பமான உணவை தேடி செல்லக்கூடாது. வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். குளிர், வெப்பம் முதலிய இரட்டைகளை நன்கு பொறுத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை ஒதுக்கி தள்ள வேண்டும். ஓரம் சாராமல் நடுநிலையுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் நன்கு விட்டுவிட வேண்டும். நம்ம கடைசியாக பார்த்த வகுப்பு ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதா. இது சில பேர் இந்த ஆடியோ சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு சின்னதாக சம்மரைஸ் பண்ணிடுறேன் போன வார கிளாஸை. அப்புறமா இன்றைக்கி டாபிக் போவோம். ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதா அப்படின்னா ஓரம் சாராமல் இருக்க வேண்டும். அதாவது நடுநிலையோடு நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் பண்ணாலும் நடுநிலையோடு இருக்க பழகணும். இதை நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ரொம்ப விரிவாக போன வாரம் பார்த்தோம். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்திய அசித்தயோகோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் 2வது சாப்டரில் 48வது ஸ்லோகம். அதாவது சமத்துவத்தை பற்றி சொல்லுது. அதுதான் ஔதாசீன்யம், நடுநிலை, சமத்துவம் அப்படிங்கிறத நம்ம நிறைய விளக்கங்களோட பார்த்தோம். அப்புறம் நம்முடைய அறிவு எப்படி வேலை செய்யுது, அதுக்கு 3 விஷயம் பார்த்தோம். 3 ஐ, இன்ஸ்டிங்க்ட், இன்டெலெக்ட், இன்ட்யூஷன். அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்களோட பார்த்தோம். பல்வேறு உதாரணங்கள் பார்த்தோம். அதாவது அனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர், அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுது, அவருக்கு ஒரு பாம்பு கடிச்சிருது. இந்த நிகழ்ச்சி பார்த்தோம். அப்போ அவர் பெருமாள் கேட்குறார், உனக்கு பாம்பு கடிச்சிச்சே, நீ பயப்படலையா, நீ எப்போதும் போல் செஞ்சிட்ருக்கியே அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், அதாவது கடித்த பாம்புக்கு விஷம் அதிகம்னா கைங்கரியம் அங்கே, கடியுண்ட பாம்புக்கு விஷம் அதிகம்னா கைங்கரியம் இங்கே அப்படின்னு சொன்னார். என்னன்னா, பாம்போட விஷம் அதிகமாக இருந்ததுன்னா நான் இறந்து போயிடுவேன். இறந்து போனாலும் நான் எங்கே போவேன், நேராக பரமபதம், அதாவது வைகுண்டம். அங்கே யார் இருக்கா, அங்கே நீ தான் இருக்க. அங்கே உனக்கு சேவை கண்டினியூ ஆகும். ஒருவேளை அந்த பாம்போட விஷம் கம்மியாக இருந்து என்னோடய ஆயுஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் பொழைச்சிக்குவேன். அப்போ என்ன ஆகும், இந்த கைங்கரியம் கண்டினியூ ஆகும். அதாவது திருப்பதி திருமலையில் செஞ்சிட்ருக்கக்கூடிய இதே பூமாலை கட்டி போடக்கூடிய இந்த கைங்கரியம் உனக்கு கண்டினியூ ஆகும். எங்கே இருந்தாலும் இதை ஏற்றுக்கிறது நீ தான். இங்கே பாலாஜிங்கிற நேமில் இருக்கிற, அங்கே வேறு ஏதாவது பேரில் வாசுதேவன் ஏதோ ஒரு பேரில் இருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு பகவான்கிட்ட நான் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சமத்துவம், அதாவது
எது நடந்தாலும் இறைவன் திருவருளால் நடக்கிறது, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற பூரண நம்பிக்கை ஒரு சாதகன் மனசில் இருக்கணும். என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது பகவானுக்கு தெரியாமல் எதுவும் நமக்கு நடக்காது, நல்லதோ கெட்டதோ. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போதும் உயர்ந்த சிந்தனையில், உயர்ந்த மனநிலையில், உயர்ந்த செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். நடக்கும். அன்னை சாரதா தேவி சொல்லியிருக்கிறார், இப்போ ஒருத்தர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவருக்கு கஷ்டமே வராதா அப்படின்னா வரும். வாழ்க்கையில் மனுஷன் ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய பலாபலன் இருக்கும். அது கஷ்டம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு சந்தோஷம் ஒரு நாளைக்கு அனுபவிப்போம், ஒரு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யார் ஒருத்தர் இறைவன் நாமத்தை அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரோ அவருக்கு இதனால் பாதிக்கப்பட மாட்டார், கம்ப்ளீட் அப்செட் ஆக மாட்டாங்க. அப்போ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இது இறைவனுடைய திட்டப்படி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சமத்துவமாக இருந்துங்க. வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அதை சமமாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம அதிகமாக நிறைய உதாரணங்களோட நம்ம இதை போன வாரத்தில் பார்த்தோம். அதுக்கு பேர் தான் ஔதாசீன்யம் அபிப்சியதாம். சரி, இன்றைக்கி டாபிக் வந்துடுவோம். 4வது பேராகிராஃபில் கடைசி உபதேசம், ஜனகிருபாத்து நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதா அப்படிங்கிறதா இன்றைய உபதேசம். ஜனகிருபாத்து நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதா, மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் விட்டுவிட வேண்டும். சுவாமி சொல்கிறது ஈஸி, பற்றையும் வெறுப்பையும் விட்டுவிடணும்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நமக்கு வரும் பொழுது அங்கே தான் இருக்குது ரியல் டெஸ்ட்டு. எஸ் இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும், சாதகர்கள் எப்படி இருக்கணும், நமக்கு அழகாக இந்த டெக்ஸ்ட்டை இதை மட்டும் இந்த 5 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி இது சொல்லக்கூடிய பொருளை நல்லா மனசில் பதிய வச்சுட்டா இதுக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. சின்ன கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துட்டார் எல்லாத்தையும். இவ்வளோ பெரிய வேதாந்தம், எத்தனை உபநிஷதங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையில் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாத்தையும் சின்னதாக கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துட்டார். இதை ஒரு கேப்சூல் போட்டால் போதும். நம்ம கூட ஒரு புக் வச்சுருக்கோம், கேப்சூல்ஸ்னே ஒரு புக் வச்சுருக்கோம், விவேகானந்தரோட கொட்டேஷன். அது ரொம்ப பவர்ஃபுல் கொட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த கேப்சூல்ஸ் அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சுருக்கோம்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது விவேகானந்தருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துருக்காரு. வேதோ நித்தியம் அதீதம். அங்கேயே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா தவறுகளுக்கும் அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. வாழ்க்கையில் தினசரி அவங்க ஒரு புனித நூல்களை படிக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா அவர் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா புனித நூல்களை படிக்கிறது காலையிலே ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், சாயந்தரம் ஆகட்டும், அதெல்லாம் பெரிய கைடன்ஸ் நமக்கு வாழ்க்கையில். ஏதாவது நமக்கு பிடிச்சது, சம்ஸ்கிருதம் தெரியலையா பரவாயில்லை, தமிழில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது. அந்த ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வரணும். பர்டிகுலராக இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன். இப்போ குழந்தைகளுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது. இப்போ எப்போவாவது போய் தேடி பார்த்து ஒரு டிவி பார்க்குற காலம் இருந்தது, எப்போவாவது ஒரு தேட்டருக்கு போய்ட்டு ஒரு சினிமா பார்க்குற காலம் இருந்தது. இன்றைக்கு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு மல்டிப்புளாக இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப மல்டிப்புளாகிடுச்சு. இப்போ அதிலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு கோ பேக் டு அவர் ஓல்டு சிஸ்டம். என்னது, நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கல்வி முறையை விட்டுடாமல் பாதுகாக்கணும். இப்போ இதெல்லாம் வீடுகளில் சொல்லி கொடுத்தாங்க, பேரம்பேத்திகள் சொல்லி கொடுத்தாங்க. காலையில் எழுந்த உடனேயே ஸ்லோகம் சொல்லுனா தான் பல வீடுகளில் காலையில் என்ன பண்ணுவாங்க, காலை உணவே கிடைக்கும். காலை உணவுக்கு முன்னாடி இதெல்லாம் நித்திய பாராயணம் சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சொல்லணும். கராக்கிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாத்தே கரதர்ஷனம்னு அதில் ஆரம்பித்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி, ஏதாவது வைஷ்ணவ ஃபேமிலி அப்படின்னா பிரபந்தத்துலேருந்து சில ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணணும். சைவ குடும்பம் அப்படின்னா அதை திருமுறைகள்லேருந்து சொல்லுவாங்க. அப்படியே வேதங்கள்லேருந்தோ உபனிஷதங்கள்லேருந்தோ இதெல்லாம் சிறு வயதிலேயே அவர்களுக்கு இது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் தடம் மாறி போக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ வேதத்தை படிக்கிறதுலேருந்து நம்மளை ஆரம்பிக்கிறாரு. அப்போ வாழ்க்கை எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களை பண்ணணும், எந்த மனநிலையில் காரியங்களை செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் எப்போது நல்லா இருக்கணும் அப்படின்னா சத்சங்கத்தில் இருக்க சொன்னார். சத்சங்கத்தில் இருந்தாலும் மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக சொன்னார். தகுந்த குருவை நாடி போக சொல்கிறார். அவர்கிட்ட உபதேசம் வாங்க சொல்கிறார். அந்த உபதேசத்தை கடைபிடிக்க சொல்கிறார். குருவுக்கிட்ட நிறைய வேதாந்த வாக்கியங்களை கேட்க சொல்கிறார். சிரவணம்னு அதுக்கு பேர் தான். நிறைய
கேட்கணும். புரியுதோ புரியலோ என்ன பண்ணணும், கேட்டு வைக்கணும். இந்த கேட்டுட்டோம்னா நிச்சயமாக அது வந்து மனதில் ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தும். என்றைக்கு நமக்கு புரியணுமோ அது நிச்சயமாக புரியும். ஆனால் கேட்கணும். இந்த கேட்கக்கூடிய அந்த பண்புகளை வளர்த்துக்கணும். அப்படி வரிசையாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டு எப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த 4வது பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக ஒரு சாதகன், அதாவது பகவத்கீதையில் ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் சொல்லிட்டு 2nd சாப்டரில் வரும். அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் அதாவது கடவுளை அறிந்தவன், கடவுளை உணர்ந்தவன், இறை நினைவில் ஆழ்ந்திருப்பவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்குறார். அதுக்கான பதிலாகத்தான் பகவான் சொல்லுவார் அந்த கீதையில். அதுக்கு இயல்பாக அதுக்கு சமமான கருத்துக்கள் தான் இந்த ஸ்லோகத்தில் வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம். ஸ்திதப்பிரஜ்ஞன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் இருமைகளை சகிச்சுக்குவான். குளிர் வெப்பம் இன்ப துன்பம் இதெல்லாம் சகிச்சுக்கிறது தான் சமநிலை. உதாசீன்யம் சமநிலை, இது எல்லாமே சாதகரோட வாழ்க்கையில் இந்த சமநிலை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இடி விழுந்தாலும் அவனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இருக்கும் உலகத்தில் ஏதாவது துன்பங்கள் இருக்கும், ஆனால் சாதகர்கள் அதனால் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார். அதை தாங்கக்கூடிய வலிமை வந்துவிடும். எதனால்? ஆன்மீக சாதனையினால். ஜனகிருபாத்து நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம், மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் விட்டுவிட வேண்டும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க? தனித்திருக்க பழக வேண்டும். தனியாக வந்தோம் இந்த பூமிக்கு, போகும்போது தனியாக தான் போகணும். இந்த உண்மை தெரிஞ்சால் போதும். தனித்திருக்க சுவாமி அப்படின்னா என்ன, நாங்கள் எல்லாரும் உடனடியாக சந்நியாசம் போயிடணுமா? அப்படி அல்ல. தனித்திருக்க பழகுன்னா நம்மளோட வாழ்க்கையில் தினசரி ஒரு 15 நிமிஷம் என்னால் தனித்து அமைதியாக பேசாமல் இருக்க முடியுதா? ஒரு அரை மணி நேரம் என்னால் பேசாமல் இருக்க முடியுதா? ஒரு மணி நேரம் என்னால் முடியுமா? இப்படி ஏதாவது ஒரு சின்ன லெவலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகணும். தனித்திருந்து நம்முடைய மனதை நாம் சோதனை பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியும். அதற்கான சொல்யூஷனும் ஈஸி. அது இல்லாத வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை புஸ்தகம் படித்தாலும், எத்தனை ஆசிரமங்களுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய பெரிய கிளாஸ் எல்லாம் கேட்டாலும் எவ்வளோ பெரிய பிரயோஜனம் இருக்காது. அதெல்லாம் கேட்போம், நல்லா ஆனந்தமாக இருக்கும், பஜனை பாடுவோம், நாம சொல்லுவோம். ஆனால் இந்த தனித்திருந்து நம்ம அதுக்கு நமக்குள்ள இன்ட்ராஸ்பெக்ஷன் நமக்குள்ளே என்ன பண்ணணும், அதை செய்யணும். அதை செய்யும் பொழுது தான் உண்மையிலேயே வேர் வி ஆர், எங்கே நம்ம இருக்கிறோம் அதன் தெரிஞ்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்க முடியும். இப்போ தனித்திருந்த பழகணும் அல்லது கம்ப்ளீட் சரணாகதி. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? பகவானிடத்தில் கம்ப்ளீட் சரணாகதி பண்ண பழகியிருக்கணும். பற்று வெறுப்பு ரெண்டுமே ஞான நிஷ்டைக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஞான நிஷ்டை, ஞானம்னா என்ன? எது உண்மை எது பொய், இதை பற்றின தெளிவான புரிதலுக்கு பேர் ஞானம். எது உண்மை? இருப்பது பகவான் மட்டும்தான், மற்றதெல்லாமே அவருடைய படைப்பு, அவருடைய லீலை, அவருடைய பிரகாசம். ஆனால் இருக்கிறது பகவான் மட்டும்தான், அது ஞானம். அந்த பகவான் எனக்குள்ளேயும் இருக்கார், இது ஞானம். ஆனால் இந்த பற்றும் வெறுப்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஞானம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஞானம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் பெரியவன் வந்துடும். அந்த நான் அந்த ஈகோ எங்கேருந்தோ உட்காந்துக்கும். நான் பெரியவன், நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி ஈகோ வந்துடும். அதில் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பற்று வெறுப்பு இருக்கிறதுனால வருது. ஸோ ஆன்மீக சாதகர்கள் இதில் கவனமாக இருக்கணும். உலகியல் விஷயங்கள்லேருந்து விலகி இருக்க நமக்கு ஆன்மீக சாதனையில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா காரியங்களையும் செய்யணும், மனதளவில் விலகி இருக்கணும். மைண்ட் அளவில் நமக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். லக்ஷ்மண் ரேகா படிச்சிருக்கோமா? ராமாயணத்தில் படிச்சிருக்கோம். அது லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார்? சீதா தேவிக்கு ஒரு கோடு போட்டு வச்சுட்டு போவார். இந்த கோட்டுக்குள்ளே இருங்க, பத்திரமா இருப்பீங்க, இந்த கோட்டை விட்டு வெளியில் வராதிங்க, நீங்கள் கேட்ட அந்த மானை போய் நான் தேடி பிடிச்சிட்டு வரேன்ட்டு போனார். ஆனால் என்ன நடந்தது? அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா இவங்க இந்த கோட்டை விட்டு வெளியில் வந்தால் ராவணன் வந்தால் தூக்கிட்டு போயிட்டான். புராணத்தில் நமக்கு எவ்வளோ அழகாக ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை. கண்ட்ரோல் பண்ணுறாங்களே வீட்டில் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகள் அவசியம். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுதமொழிகளில் சொல்லியிருக்கார், ஒரு மரம் நட்டு வச்சுருக்கோம், ஒரு செடி நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த
பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, சுற்றி வேலி போட்டு வச்சுருப்பாங்க, கம்பி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஆடு மாடெல்லாம் போய் கடிச்சிடும், அந்த செடியை வளரவே விடாது. அதனால் வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வேலி அது நல்லா மரம் பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அந்த வேலிக்கு பிரயோஜனமே கிடையாது, அந்த வேலியை எடுத்துடலாம். அப்புறமா யானையை கட்டி வச்சாலும் அந்த மரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஆன்மீக சாதகர்கள் ஆரம்ப நிலையில் கட்டுப்பாடுகள் நமக்கு நாமளே கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். நமக்கு யாரும் கட்டுப்பாடு போட அவசியம் இல்லை. நமக்கு நாமளே சுய கட்டுப்பாடு வச்சு அதை நாமளே கடைப்பிடிக்கும் பொழுது அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் உலகப் பொருட்களின் அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இதிலேயே பார்த்துருக்கோம். நம்ம உலகியல் பொருட்களுடைய இன்பங்களே இருக்கக்கூடிய துன்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. பவசுக்கே தோஷோன்னு சந்தீயதா முதல் பேராவில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கே பிரச்சனைன்னு தெரியணும், அப்புறம் பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்கணும். இப்போ மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் வாடி போயிருக்குது அப்படின்னா தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு கிளைகளில் தண்ணீர் ஊற்றினோம்னா அந்த மரத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. கிளையெல்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தண்ணி போட்டோம்னா அது பெரிய பிரயோஜனம் இருக்காது. எங்கே தண்ணீர் கொடுக்கணும், வேருக்கு கொடுக்கணும். வேருக்கு தண்ணீர் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். அப்போ எங்கே வேறு அப்படிங்கிறத பார்க்கணும். அது இறைவன் தான் அந்த உலகத்தை இயக்குபவர். இந்த உலகத்தில் இயக்கிறது பகவான். நான் அவருடைய கையில் ஒரு கருவி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியணும். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு சருகுன்னா காய்ந்து போன ஒரு இலை, மரத்துலேருந்து கீழே விழுகுது இல்லையா, அது ஒரு இலை, அதுக்கு பேர் சருகுன்னு சொல்லுவாங்க. ஒரு சருகு, அப்புறம் ஒரு களிமண் உருண்டை. இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சருகு, களிமண் உருண்டை. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப பலமாக காற்றடிச்சது. இந்த களிமண் உருண்டை யோசித்தது, அச்சோ என் ஃப்ரெண்டு இந்த இவ்வளோ காற்றடிச்சதுன்னா இந்த இலையில் காயெல்லாம் காற்றுல பறந்து போயிடும், எப்படியாவது என்னுடைய நண்பனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு போய் அந்த இலை மேலே போய் உட்காந்துக்கிச்சான். இப்போ காற்றடித்தாலும் இலை பறக்காது, களிமண் மேலே போய் உட்காந்துக்குச்சு. சருகுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய நண்பன் ஆபத்தில் சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா மழை பெஞ்சுது, சோன்னு மழை பெய்யுது. இப்போ அந்த சருகு இலை நினச்சது, இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தால் என்னுடைய நண்பன் களிமண் உருண்டை கரைஞ்சி போயிடுவானே, அவனை போய் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலை அப்படியே நகர்ந்து போய் இந்த களிமண் உருண்டை மேலே போய் உட்காந்துக்கிச்சான். அப்போ மழை துளி அது மேலே விழுகாமல் இருக்கும், அதை காப்பாற்றிடுச்சு. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. ஆபத்து காலத்தில் 2 பேரும் உதவிக்கிட்டாங்க. வேறொரு காலகட்டம் வந்துச்சு, நல்லா காற்றடிச்சது, அதோட மழையும் வந்துடுச்சு. தனியாக வந்திருந்தால் 2 பேரும் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றி பிழைச்சிக்குவாங்க. இப்போ அதிகப்படியான காற்றும் அடிக்குது, அதே நேரத்தில் நல்ல மழையும் பெய்யுது. இப்போ என்னாச்சு, காற்றில் அந்த இலை பறந்து ஓடி போச்சு, மழை தண்ணீரில் களிமண் உருண்டையும் கரைஞ்சி போச்சு, காப்பாற்றுறக்கு ஆள் இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது சமாளிச்சிடுவோம். பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கார், somebody is there ruling the entire world, entire universe. அப்போ அந்த டிவைனோட உதவி நமக்கு தேவைப்படும். ஒரு வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டில் வாங்கி சமாளிச்சிடலாம். அது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் பெரிய ப்ராப்ளம் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சருகு, அந்த களிமண் மாதிரி ஏதாவது இப்போ நமக்கு கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் ஏதாவது உதவிடுவாங்க, நமக்கு தேவைப்படும் பொழுது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிடுவாங்க. ஆனால் பகவானை அடைகிறதுக்கு இதெல்லாம் நம்ம இதை விட பெரிய டாக்டர் ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்குது. பகவான் அடைகிறதுக்கு இதை விட பெரிய டாக்டரை பார்க்க வேண்டியிருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர் ஒருத்தர் இருந்தார், சுவாமி விஜயானந்தர்னு பேர். அவர் அலகாபாத்தில் இருக்கார். 1937 4வது பிரசிடெண்ட் ராமகிருஷ்ண மடத்துக்கு.
கடைசியாக ட்ரஸ்டி மீட்டுக்கு பேலன்மெண்ட்டுக்கு போகிறார். போயிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணனோட டெம்பிள்லாம் திறந்து வச்சுட்டு, சுவாமிஜி எனக்கு கொடுத்த வேலை இந்த டெம்பிள் கட்ட சொன்னார், கட்டிட்டேன். சுவாமிஜி வாங்க, உங்கள் திருவுருளால் உங்கள் கொடுத்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, நீங்கள் வேறு ஒரு ட்ரஸ்டியை பார்த்துக்குங்க அப்படின்னார். மற்றவங்கெல்லாம் நினச்சாங்க அவர் வந்து சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாரு. அப்படி இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த முறைக்கு வாங்க, மீட்டிங்க்கு வாங்க. இல்லை இல்லை, நான் விளையாட்ட சொல்லலை, வேறு ஒரு ட்ரஸ்டியை பார்த்துக்கங்க. மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியலை, பொருள் புரியலை. அலகாபாத்துக்கு வந்தார். கொஞ்சம் நாளில் உடம்பு சரியில்லாமல் போகுது. பக்கத்தில் இருந்த சேவக் கேட்குறார், இங்கே அலகாபாத்தில் நல்ல மருத்துவம் கிடையாது, காசிக்கு போய் ஒரு டாக்டரை பார்க்கலாமா? சரி, அவரோட பெரிய டாக்டர் யாராவது இருக்கிறாங்களா? இப்போ காசி உத்தரப்பிரதேசத்தில் வந்து காசியை விட்டு அடுத்த சிட்டி வந்து லக்னோ சிட்டி. லக்னோவில் அதோட பெரிய நல்ல டாக்டர் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம். சரி, அவரோட பெரிய டாக்டர் யாராவது இருக்கிறாங்களா? டெல்லியில் ஒரு டாக்டர் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம். டெல்லியில் ஒரு டாக்டர், அவர் இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, டெல்லியில் இருக்க டாக்டரை போய் பார்க்கலாம். அவரோட பெரிய டாக்டர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. அவரோட பெரிய டாக்டர் வந்து நம்ம என்ன சொல்ல உடனே அமெரிக்காவில் இருக்கார், இங்கிலாண்டில் இருக்கார் அப்படின்னா. அவரோட பெரிய டாக்டர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. அவரோட பெரிய டாக்டரா? யார் இல்லை அப்படின்னா. அப்போ அந்த சுவாமிஜி சொன்னார், அவரோட பெரிய டாக்டரு என் கூடவே இருக்கிறாரு. அவரோட பெரிய டாக்டரு, நீங்களாம் பெரிய டாக்டரை தேடி தேடி போயிட்டுருக்கிறீங்க, எல்லாரையும் விட பெரிய டாக்டர் என் கூடவே இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். பவரோக நிவாரணம். சின்ன சின்ன ரோகத்துக்கு மருத்துவர்கள் மருந்து கொடுத்துருவாங்க. பவரோகம் அப்படின்னா மீண்டும் பிறப்பு எடுக்காத நிலை. அது சிலரால் தான் முடியும். அது குருநாதர் மூலமாக பகவானுடைய அனுகிரகம் வேணும். அப்போ அதை கெட்டியாக பிடிக்கணும். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தாட்டிடலாம், பற்று வெறுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட எங்கேயாவது ஒருத்தர் நம்ம மனம் லயமாகணும். சரணாகதி, சரண்டர் டு டிவினிட்டி, சரண்டர் டு காட் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பியூட்டிஃபுல் ஸ்லோகம். கர்மன் ஏவாதி காரஸ்தே மா ஃபலேசு கதாச்சன மா கர்ம பலகே துர்புகு மாத்தே சங்கோத்ஸ்வ கர்மணி. அதாவது வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் பலனில் இல்லை, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒருபோதும் பலனில் இல்லை, வினை பயனை உண்டாக்குபவன் ஆகிவிடாதே. நீ காரியங்களை செஞ்சு என்ன அதனால் புதுசாக ஒரு வினையை கிரியேட் பண்ணாத. எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்க. செகண்ட் சாப்டர்லேயே படிச்சுட்டோம் நம்ம பகவத்கீதையில். வினை பயனை உண்டாக்கி விடாத, அப்படி ஆகிடாத. அதே நேரத்தில் வேலை செய்யாமலும் இருக்காத. கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னா இந்த தொந்தரவு வரும். வேலை செஞ்சால் வினை பயன் வரும், சுவாமி நான் வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்துடாத. ஆனால் வேலை செய்யணும். செய்யும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமானது, எந்த மனநிலையில் அந்த காரியங்களை செய்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய தியரி, ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் பகவத்கீதையில். உபநிஷதங்களில் பல வருஷங்களாக குருநாதர்கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயத்த சாராம்சமாக கொடுத்துருக்காரு இந்த கீதையில். அப்படி சொல்லியிருக்காரு, கர்மன் ஏவாதி காரஸ்தே மா ஃபலேசு கதாச்சன. ஜனகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜனக மகாராஜா. இவரை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகளில் பல்வேறு இடங்களில் கோடிட்டு காட்டுகிறார். ஜனகர் ஒரு துறவி கிடையாது, ராஜாவாக இருந்தவர். ஆனால் துறவிக்கு சமமாக எல்லாராலையும் போற்றப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையோடு ஆட்சி பண்ணவர், சமநிலையோடு எல்லாத்தையும் பார்த்தவர். அப்போ ஒரு முறை அவர்கிட்ட ஒரு துறவி அவர்கிட்ட போகிறார். அரண்மனைக்கு போகிறார். ஜனகர் ஏதோ அலுவல் காரணமாக வேலை பார்த்துட்ருக்கார். இவர் போய் உட்கார்ந்தார்.
உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? இவ்வளோ பெரிய ஆடம்பரமான மாளிகை, நீங்கள் ஒரு சொடக்கு போட்டால் 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பதவியில் இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, எல்லா இன்பங்களும் உங்களை சுற்றி இருக்கிறது. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ ஈஸியாக சமநிலையோடு எல்லா காரியத்தையும் பார்க்குறீங்க? இது எப்படி அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், சுவாமி, நீங்கள் வந்திருக்கிற நேரம் சரியில்லை, நான் கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம வேணால் ஒன்று செய்வோம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நானும் பதில் சொல்கிறேன். ஒரு வேலை செய்யுங்க, இந்த லைட்டை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கு கொடுத்தார். இந்த விளக்கை கையில் வச்சுக்கோங்க, போயிட்டு இந்த அரண்மனையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே என்னோடய வேலையை முடிச்சிட்றேன். அப்புறமா நம்ம 2 பேர் உட்காந்து பேசுவோம். அதுவும் சரிதான். அவர் ஏதோ ஒரு அலுவலக காரணமாக வேலை பார்த்துட்ருக்கார், உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த விளக்கை கையில் வாங்கிட்டு, அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய மின்சார விளக்குலாம் கிடையாது, விளக்கு. அந்த விளக்கை வாங்கிட்டு என்ன பண்ணுறார், போகிறார். விளக்கை கையில் குடிக்கும்போது அவர் சொல்கிறார், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இந்த விளக்கை வச்சு விளக்கினுடைய வெளிச்சத்தில் அரண்மனை சுற்றி நீங்கள் பார்க்கலாம், எல்லா அழகையும் நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கிற ஓவியங்களை பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய மாடு மாளிகை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் விளக்கு அணைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். விளக்கு ஒருவேளை அணைந்து விட்டால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள். திரும்ப நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. அது எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது தெரியாது, அவ்வளோ பெரிய பங்களா இது. அதனால் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க, அந்த விளக்கு மட்டும் அணையாமல் பார்த்துக்கோங்க. சரி, இவர் அந்த விளக்கை வாங்கிட்டு விளக்கனோட வெளிச்சத்தில் அப்படியே போகிறாரு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குதிரைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல யானைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல பெரிய ஒரு பிரவச்சனம் போயிட்டுருக்குது, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஜப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு காட்சி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த அரண்மனையில். எல்லாம் பார்த்துட்டு அழகழகான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அந்த அரண்மனையில் வச்சுருக்கிறாங்க, ஷோகேஸில் வச்சுருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவர் இந்த விளக்கை வாங்கின உடனே அவர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொன்னார்? விளக்கு அணிந்து விடாமல் பார்த்துக்கணும். இப்போ என்ன ஆச்சு, அவருடைய மைண்டெல்லாம் எங்கே 2 சைடு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது, என்னென்னமோ காட்சிகள் நடந்துகிட்ருக்குது, எதுலேயும் அவருடைய மனசு போகலை. கவனமெல்லாம் அந்த விளக்கு மேலே இருக்குது. கவனமாக விளக்கை பிடிச்சார், விளக்கு வழி காட்டுச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு போகிறார், அரண்மனை பூரா சுற்றி பார்க்குறார். சுற்றி பார்த்துட்டு கடைசியாக பத்திரமா விளக்கு வெளிச்சத்தோடு அரசர்கிட்ட சேர்றார். அதுக்குள்ளே ஜனகர் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வாங்க சுவாமி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறார். உட்காந்துருக்கிறார். இவர் போய் சேர்றார். விளக்கு வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு, சரி, எங்களுடைய அரண்மனைக்கு வந்தீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள், என்னென்ன காட்சிகள்லாம் இருந்துச்சு, நீங்கள் எப்போதும் காட்டுக்குள்ளே இருந்து தவம் செய்கிறவங்க, நீங்கள் இந்த அரண்மனையில் விதவிதமான காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்களே, என்னெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. காட்சியா? நான் எங்கே எந்த காட்சியை பார்த்தேன்? நீ தான் விளக்கு கொடுக்கும்போதே கண்டிஷனை வேறு போட்டியே. என்ன கண்டிஷனு? விளக்கு அணிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்ட. என் மனசு பூரா முழு மனசும் எங்கே இருந்துச்சு? விளக்கு அணிஞ்சிடாமல் வச்சுக்கிறதுலையே குறிக்கோளாக இருந்தது. என்னுடைய மைண்டு எங்கேயுமே போகலை, என்னென்னமோ இருந்திருக்குது, நான் எதையுமே பார்க்கல, நேராக வழியில் அப்படியே போனேன், திரும்பி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஜனகர் சொல்கிறார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். என்ன கேள்வி கேட்டார் சுவாமி? இவ்வளோ பெரிய ஆடம்பரமான மாளிகையில் இவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருக்கிறீங்க, எப்படி சமநிலையோடு வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி என் மனதும் முழு மனதும் பகவானிடத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த ராஜாவுங்கிறது ஒரு போஸ்ட்டு, எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் படைகள் இருக்கிறாங்க, இவ்வளோ செல்வ வளம் இருக்கிறது, இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய மனசு 100% மனசும் நான் எங்கே வச்சுருக்கேன்? பகவானிடத்தில் வச்சுட்டு இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். இதெல்லாம் நம்முடைய இதிகாசங்கள் இருக்கிறது. இந்த வரலாறுகளெல்லாம் நமக்கு தொடர்ந்து கற்பிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய படிக்கிறோம், ஆனால் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது கிடையாது. நம்ம கோயில்களுக்கெல்லாம் எங்கேயாவது எந்த கோயிலையாவது கூட்டம் கம்மியாக இருக்குதா? நாளுக்கு நாள் நம்ம பார்க்குறோம்.
எந்த கோயிலாவது கூட்டம் கம்மியாக இருக்குது, எங்கே போனாலும் பெரிய க்யூ தான் இருக்குது. அப்போ நம்ம பக்தர்கள் தானே, நம்ம எல்லோரும் பக்தி, நம்ம மனசுக்குள்ள எல்லார்ட்டையும் பகவான் மேலே பக்தி இருக்குது. ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை பண்ணுறோம், எதுக்காக கோயிலுக்கு போகிறோம், அதனுடைய தத்துவம் என்ன, என்ன சொல்ல வருது, தீபாவளினா என்ன தத்துவம் என்ன, அது என்ன சொல்ல வருது, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் அது என்ன சொல்ல வருது, இந்த கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அதுக்குள்ள பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே சரியாக புரியும். இப்போ தத்துவம் என்னது, ஒன்றே ஆனந்த பரம்பொருள் தான் இந்த உலகத்தை இயக்குது. அதுக்கு ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு எனர்ஜி. அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், யாருக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுக்கலாம். அது ராமகிருஷ்ணனுடைய விருப்பம், அல்லது அன்னை மீனாட்சியின் விருப்பம், அல்லது ஏதாவது ஒரு பகவானுடைய பேர், அல்லது அடுத்த மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க மதத்தோட எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஒரு இறை சக்தி இந்த உலகத்தை இயக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பற்று வெறுப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது, எங்கே போகும். ஏன்னா நம்முடைய மனசு முழு மனசும் பகவான்கிட்ட வச்சாச்சுன்னா மீதி நேரம் இருந்தால் தானே மற்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு. அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசை முழு மனதையும் பகவானிடத்தில் வைக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் கூட அவர் அழகாக ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறார். எப்படி நம்ம காரியங்களை பண்ணும் பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னா, பகவானே உன்னது திருவருளால் எனக்கு இந்த காரியம் இன்றைக்கி வந்திருக்கு, இதை நான் செஞ்சிட்ருக்கேன், அதிகமான வேலையில் ஈடுபட்டுடாமல் என்னை பார்த்துக்கோ. ஏன்னா ஒன்றை மறந்துடுவேன், நான் அதிகமான வேலையில் ஈடுபட்டேன்னா என்ன பண்ணுவேன், ஒன்றை மறந்துடுவேன். அதனால் எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான வேலைகளை கொடு, நான் ஒன்றை மறக்காமல் எல்லா காரியங்களையும் செய்யணும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த காரியங்களையும் முடிச்சுட்டு முழு மனசையும் உங்கள்கிட்ட செலுத்துறதுக்கு அருள் செய்யி அப்படின்னு பக்தர்களுக்கு நமக்கு நிறைய ஒரு உதாரணம் சொல்கிறார். இது ரிப்பீட்டடாக இந்த உபதேசம் பல இடங்களில் வருது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளில். அப்போ என்ன செய்யணும், யாருமே எந்த இடத்துலையுமே வேலை செய்யாமல் இருன்னு சொல்லவே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார், கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலிசு கதாசன்னு சொல்லிட்டு மாத்தே சங்கோஸ்வ கர்மணி, அதாவது வேலை செய்யாமலும் இருக்காத அப்படிங்கிறதே சொல்கிறார். அன்னை சாரதா தேவி சொல்லுவாங்க, ஒரு 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 நொடி பொழுது கூட வாழ்க்கையில் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சாரதா அம்மா சொல்கிறாங்க. அப்போ என்ன அதாவது நம்முடைய ரிலீஜியஸ் நம்முடைய வேதங்கள் சொல்கிறதுக்கு முரணாக பேசுகிறாங்க இல்லை. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காரியங்களை செய்யணும், மனசை பகவான்கிட்ட வச்சு வேலை பார்க்கணும், எல்லா காரியங்களையும் செய்யணும், முழு மனதும் இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு அப்புறமா காரியங்களை நம்ம பண்ணுனா ஈகோ வராது, பற்றுதல் வராது. இதை தான் சுவாமி விவேகானந்தர் சொல்வார், எம்டி மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எம்டி மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப். முழு மனசில் எம்டி மைண்டாக வச்சுருந்தோம்னா எல்லா பிசாசுகளும் உட்காந்துக்குமா, ஒர்க் ஷாப் பண்ணிக்க. எல்லா பிசாசுன்னு என்னது, நமக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் உட்காந்துக்கும். அப்போ என்ன பண்ணணும், எப்போதும் பயனுள்ள ஏதாவது காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கணும். சாரதாம்மா சொல்லுவாங்க, அதாவது நாளும் கோலும் பார்த்து நல்ல காரியங்களை தள்ளி போடாதே. ஒரு நல்ல காரியங்கள் மனுஷன் நினச்சிட்டோம், அது பயனுள்ள காரியம், லோகத்துக்கு உபயோகமாக இருக்கும்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் மனசில் தோணிடுச்சுன்னா நாளைக்கு நல்ல நாள் பார்த்துட்டு செய்யலான்னு தள்ளி போட்டுவிடக்கூடாதான். மனசில் தோன்றின உடனே அந்த கனமே அப்பொழுதே முடிவு பண்ணிடணும், அந்த செயலாக்கத்தை கொண்டு வந்துடணும். ஏன்னா மனசு ப்ளே பண்ணும். அடுத்த நாள் அப்படின்னு வரும்பொழுது மனசு என்ன பண்ணும், இல்லையே மாறி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்டு என்ன பண்ணும், நமக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். நல்ல காரியங்கள் மனசில் தோன்றிடுச்சுன்னா அதுக்காக நல்ல நேரம் பார்க்காத உடனே செயலாக்கம் பண்ணிடு. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. பற்றில்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதான், காரியங்களை செய்யணும். இப்போ ராமகிருஷ்ணருடைய இன்னொரு உபதேசம் இருக்குது, பற்றில்லாமல் செய்கிறது அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அதாவது அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் பற்றில்லாமல் தான் செய்கிறேன், பற்றில்லாமல் தான் சொல்லி செய்வோம். எங்கிருந்தோ உட்காந்துக்கும், நான் பெரியவன், நான் செய்தது, நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் ஒன்றுமே நடக்காது. இருக்கா இல்லையா? அந்த நான் எங்கேருந்து வந்துச்சு, அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த நான் எங்கேருந்து வந்துச்சு, நான் பெரியவன், நான் சிறந்தவன், இதெல்லாம் எங்கே, அவருடைய ஐஸ்வர்யத்தினால நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுருக்கலாம். பகவான் போட்ட பிக்ஷையினால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் நான் பெரியவன் அப்படின்னா அப்போ என்னாச்சு, கம்ப்ளீட்டாக
நாம் அந்த டிவைனை மறந்துட்டோம். டிவைனை மறந்துட்டதுனால தான் பிசாசு வந்து உள்ள உட்காந்துக்குச்சு. என்ன பண்ணி சொல்லுது? நானே பெரியவன் சொல்லுது. அப்போ மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் 3 விஷயம் சொல்லுது. ஒன்று, நம்ம வாழ்க்கையில் விவேகானந்தர் சொல்வார், குறிக்கோள் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாருக்குமே குறிக்கோள், நான் அதை சாதிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிளான் எல்லாம் வச்சுக்குவோம். ஆனால் அதை அடையிறதுக்கு என்ன நமக்கு என்ன வழி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்னா இது மூலமாக என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம தாண்டி போனால் அந்த லட்சியத்தை அடையிறோம் அப்படின்னா பல பேருக்கு அதுக்கான பிளான் இருக்காது. நான் அதை செய்வேன் அப்படி சொல்லிட்டு பேசாமல் பெரிய மனக்கோட்டையில் இருந்துருவாங்க. ஆனால் அதுக்கு அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்னுடைய எப்படி தகுதிகளை வளர்த்துக்கணும், நான் அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல பல பேர் கவனம் செலுத்துறதில்ல. அதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. விவேகானந்தர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குறிக்கோளும் ஹையராக இருக்கணும், அதே நேரத்தில் அதை அடையிறக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் நம்ம வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வேலை செய்யணும், கர்மங்களை செய்யணும், காரியங்களை செய்யணும். கர்மத்தை யோகமாக செய்யக்கூடிய வித்தையை கற்றுக்கணும். கர்மம் செய்யணும். வீட்டை கூட்டி பெருக்கிறது கர்மம், அது ஒரு செயல். அந்த செயல் செய்து முடிக்கும் பொழுது, செய்யும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்கிறோமா, இறை நினைவோடு செய்கிறோமா, இந்த இடம் வந்து பகவானுக்கு சொந்தம். பகவான் வந்து இது வேலூர் மடத்தில் ஒரு முறை என்னாச்சு, புதிதாக சேர்ந்த ஒரு பிரம்மச்சாரி அவர் வந்து வேலூர் மடத்தை அந்த கோயிலை சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கார். இப்போ அங்கே ஒரு சுவாமிஜி மேங்கோ ட்ரீன்னு ஒன்று இருக்குது வேலூர் மடத்து கேம்பஸில். சுவாமிஜியை கொண்டாந்து நட்டு வச்ச அந்த மேங்கோ மரம். அப்போ அந்த மேங்கோ மரத்துலேருந்து நிறைய இலைகள் விழுந்துக்கிட்டே இருக்கும், கூட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு முறை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் விழுந்து கிடக்குது. யார் இன்றைக்கி டியூட்டி, யார் இதை கூட்டல அப்படின்னு அவர் வந்தோடனே ஏன் இப்படி செஞ்சுருக்க அப்படின்னு, நான் இல்லை கூட்டியாச்சு அப்படின்னு. இப்போ சொல்கிறாரு, இங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் நடந்து போயிட்டுருக்காரு, உனக்கு தெரியலையா? சொல்கிறது ஸ்ரீமத் சுவாமி சிவானந்தஜி மகாராஜ், டைரக்ட் டிசைபிள். சொல்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ணன் நடந்து போகிற இடத்துல இப்படியா வச்சிருக்கிறது சுவாமி? அப்படின்னா ஆசிரமத்தில் மட்டும்தான் கூட்டி சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? அப்படியா? இல்லை, ஒவ்வொரு பக்தருடைய வீடும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இல்லம், ஒவ்வொரு பக்தருடைய இதயமும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கோயில். அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணும்? உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற இடங்களையும் தூய்மையாக வச்சுக்கணும், எல்லா காரியங்களையும் செய்யணும். மனசை பகவான்கிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் டு காட் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். வேலை செய்யாமல் இருந்துட்டால் என்ன சுவாமி? வேலை செஞ்சால் தானே நமக்கு வந்து பற்றுதல் வருது. பற்று வந்துட்டனால தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. நான் வேலையே செய்யாமல் இருந்துட்டால் என்ன பரவாயில்லையா? இப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், படித்து முடித்தார். படித்து முடித்தோடனே இளைஞர் ஒருத்தர் ஒரு ஆசிரமத்துக்கு போனார். அங்கே பார்க்குறாரு ஒரு காட்சி, ஒருத்தர் உட்காந்துருக்கார், ஒரு சுவாமி உட்காந்துருக்கார், சேரில் உட்காந்துருக்கார். அவர் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அவருக்கு பார்த்துட்டு நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, அப்படி ஏதோ வேலை கொடுத்துட்டே இருக்கார். எல்லோரும் அவர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவர் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டார், அந்த சேரில் உட்காந்துருக்காரே அவர் யார்? அவர் தான் அந்த மடத்துக்கு அதிபதி, மடாதிபதி. அவர் தான் வந்து பெரிய சுவாமிஜி. அந்த கீழேருந்து அவங்க வேலை சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களே அவங்கள யார்? அவங்கெல்லாம் புதிதாக சேர்ந்துருக்கக்கூடிய, அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. அவருடைய சொல்படி கேட்டு நடக்கிறாங்க. இப்போ பார்த்தார், போனவர் அப்படின்னா நான் வந்து அந்த சேர்லேயே உட்காந்துக்கிறேன், கீழே இருந்தால் வேலை பார்க்கணும் இல்லையா? சேரில் போய் உட்காந்தாச்சுன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கலாம். புரிதல் இல்லைன்னா இதுதான் நடக்கும். இப்போ வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்யணும், ஆனால் மனசு இறைவன்கிட்ட இருக்கணும். விவேகானந்தருடைய சன்னியாசி கீதத்தில் ஒரு பாட்டு இருக்குது, கர்ம தலைகள் முழுமையாக நீங்கும் வரையில் உழைத்திடு, முயற்சி மூலம் ஆத்மனுக்கு சுதந்திரத்தை அளித்திடு. என்ன சொல்கிறாரு சுவாமிஜி? கர்ம தலைகள் முழுமையாக நீங்கும் வரையில் உழைத்திடு. ஸ்ரீராமகிருஷ்ணர் தினசரி பூஜை பண்ணுவார், பூஜாரியாக இருந்தார். எங்கே? தக்ஷிணேஸ்வரர் கோயிலில் அன்னை காளிக்கு பூஜாரியாக இருந்தார். தினசரி காலையில் கோயிலை கூட்டி பெருக்கிறதுலேருந்து அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து கோயிலில் அந்த தோட்டத்தில் போய் பூ பறிச்சுட்டு வர்றதுலேருந்து எல்லா காரியத்தையும் அவரே தான் செஞ்சிட்டு இருந்தார்.
பல வருஷங்கள் சாதனைக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுறார், ஒரு இடத்துல போயிட்டு கோயிலில் போய் தோட்டத்தில் பூ பறிக்க போகிறார். பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறார், நாங்கள் அம்பிகை சிரிக்கிறான். அந்த பூவிலேருந்து சிரிக்கிறான். எல்லா பூவிலையும் ஒரு அம்பிகை உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறார். எப்படி அம்பிகையை கட் பண்ணி எடுக்கிறது? அன்றிலிருந்து அவருக்கு பூ பறிக்கிற அந்த வேலை, அந்த கர்மம் அவரை விட்டு நீங்கிச்சு. அப்படி ஒரு நிலை வர்ற வரைக்கும் அவர் செஞ்சாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கர்ம தளைகள் முழுமையாக நீங்கும் வரையில் உழைத்திடு. அப்படி ஒரு நிலை வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம விட்டு நீங்கிடும். நாம் போய் விட வேண்டியில்லை, அது நம்ம விட்டு தானாக விலகிடும். ஏன்னா அதுக்கு மேலே சக்தி இருக்காது, செய்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்காது, மனசு இருக்காது. முழு மனுஷன் பகவான்கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் எதை பற்றி நினைக்கிறது, எந்த காரியத்தை செய்கிறது? அப்போ முழு மனசும் பகவானிடத்தில் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். முயற்சி மூலம் ஆத்மனுக்கு சுதந்திரத்தை அளித்திடு. எல்லாம் எங்கே சுற்றி வந்தாலும் அங்கே தான் வர்றாங்க. சங்கராச்சாரியர் சொல்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். தேகேகம் மத்தி ருஜ்யதாம் படிச்சிருக்கோம் 3வது பேராவில். தேகேகம் உடம்பில் நான் உடம்பில் நான் அப்படிங்கிற நினைக்காத, நீ ஆன்மான்னு நினச்சிக்கோ. முயற்சி மூலம் ஆத்மாவுக்கு ஆத்மேச்சா விவசியத்தாம் படிச்சிருக்கோமா இல்லையா? இதே சாதன பஞ்சகத்தில் படிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லிக்கிறார், ஆத்மேச்சா விவசியத்தாம் நிஜ கிரகாத்து தூர்ணம் வினிர்கம்யத்தாம். தூர்ணம் வெகு விரைவில், ரொம்ப எவ்வளோ முடியுமோ எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ. ஏன்னா வாழ்க்கை குறுகியது. சதாயுர்வை புருஷா, அதிகபட்சம் போனால் மனிதனுக்கு ஆயுள் எவ்வளவு? 100. எல்லா வண்டியும் 100 வரைக்கும் ஓடுதா? தெரியாது. சதாயுர்வை புருஷன் வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளவு சீக்கிரமாக இந்த உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அதை தான் சொல்லியிருக்குது. அதை தான் சுவாமிஜி சொல்கிறார். கர்ம தளைகள் முழுமையாக நீங்கும் வரையில் உழைத்திடு. முயற்சி மூலம் ஆத்மனுக்கு சுதந்திரத்தை அளித்திடு. உடல் என்ற சிறைக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காத அந்த ஆத்மனை விடுவிச்சிடு. எங்கே போகும் அந்த ஆத்மன்? எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளோட லயமாயிடும். அங்கே தான் இருந்துச்சு, இந்த பூமிக்கு வந்துச்சு, ஒரு உடல் சிறைக்குள்ளே உள்ளே போய் சிக்கிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து நாம் என்ன பண்ணணும்? அதை ரிலீஸ் பண்ணணும். சாதாரண காரியமாக அது சுவாமி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்களே இதெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? முயற்சி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பின்னாடி நிறைய தேவதேவதைகள்லாம் நமக்கு காத்திருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தனாவது நினைப்பானான்னு யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நமக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த தேவதேவதைகள்லாம் காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். இந்த கர்மத்தலையிலேருந்து இந்த ஆத்மனை உடல் சிறையிலேருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். மன ஏக்கம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அந்த மன ஏக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு பின்னாடி அத்தனை தேவதேவிகளும் ரெடியாக காத்துட்ருக்காங்க நமக்கு உதவி செய்கிறதுக்கு. அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் உண்மையிலேயே சாதனைகள் தான் அது தேவைப்படும். எல்லாருக்கும் போய் எல்லாரும் செஞ்சிட முடியாது. இப்போ பகவத்கீதையில் நம்ம பார்த்தோம் 18th சாப்டரில், இதை கேட்காதவனுக்கு சொல்லாதே படிச்சிருக்கோம் நம்ம 18th சாப்டரில். இந்த உபதேசத்தை கேட்காதவனுக்கு சொல்லாதுன்னு ஏன் சொன்னார்? பகவத்கீதை நல்ல விஷயம் தானே, எல்லாருக்கும் சொல்லிகிட்டே போகலாமே. அப்படின்னா எங்கே தேவையோ, எங்கே நிலம் சரியாக இருக்கிறதோ, எங்கே பண்பட்ட நிலமாக இருக்கிறதோ அங்கே விதை போட்டின்னா தான் முளைச்சி நமக்கு கனிகளை தரும். அதில் பாறை மேலே விதையை போட்டாச்சுன்னா பலன் இல்லாமல் போகும். எங்கே பயிற்சி இல்லையோ, எங்கே ஆன்மீக சாதகர்கள் தன்னை வளர்த்துக்கலையோ, அவங்க தகுதியை வளர்த்துக்கலையோ, அங்கே பெரிய பெரிய உபதேசங்களை போட்டாலும் பலன் இருக்காது. அப்போ நம்ம உயர்த்திக்கணும். அப்படின்னு என்னது? நம்மை நாமே உயர்த்திக்கணும். நம்ம எங்கே இருக்கோம் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். நமக்கு ஒவ்வொரு நாளும் பண்ணணும். வேர் வி ஆர், வேர் ஐ ஆர். இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு புரியும் நம்ம எங்கே இருக்கோம், நம்முடைய மனசு என்ன மாதிரி ப்ளே பண்ணுது. அப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார்கள் மகான்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது. பற்றற்ற நிலையில் இருக்கணும். ஜனகிரகாத்து நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம். பற்றையும் வெறுப்பையும் நீக்கி இருக்கணும். பற்று வெறுப்பு வந்துடுச்சுன்னா இது எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையில் ஒரு எச்சரிக்கை இருக்குது. 2nd சாப்டரில் இருக்குது. ஜாயத்தோ விஷயான் பும்ஷா.
அங்கே ஆரம்பிக்குது. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஹ தேஷு உபஜாயத்தே. அதனால் விஷயத்தை சிந்தனை பண்ணதுனால அதில் ஒரு பற்று வந்துருச்சு. சங்கஹா அப்படின்னா பற்றுதல். சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகः சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி விப்ரம்சாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. அழிஞ்சு போகிறான். எங்கேருந்து ஆரம்பிக்குது? தியாயத்தோ விஷயான் பும்சஹா. ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறோம், மனசில் எண்ணம் தான் முதல்ல விதை. அங்கேயே சரி பண்ணிட்டோம்னா இது எனக்கு வேணுமா வேண்டாமா, இது அவசியம் எனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஏதாவது வருது இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கக்கூடாது. இது உண்மையிலேயே எனக்கு தேவை இருக்கிறதா, வேணுமா வேணாமா. அப்போ அந்த புரிதல் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பற்றட்டு இருந்தால் சுவாமிகள் மட்டும்தானே இருக்க முடியும், துறவிகள் தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. மகான்கள் நம்ம கடந்த காலத்தில் இந்த பாரத நாட்டில் எவ்வளவோ பேர், அந்த காலத்தில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பற்றட்ட நிலையில் வாழ்ந்துருக்காங்க. ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம், ஜனக மகாராஜா பார்த்தோம். இது மாதிரி இன்னும் 2 பேர் பார்க்கலாம். அவங்க 2 பேர், அவங்க சாதாரண ஆள் கிடையாது. 2 பேருமே சக்கரவர்த்திகள். 2 பேருமே சக்கரவர்த்தினா என்ன, ராஜாவாக இருந்தது. ஒருத்தர் பேர் சந்திரகுப்தர் அப்படின்னு பேர், சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு. சுவாமி எங்கேயோ படித்த மாதிரி இருக்குல்ல இது. சந்திரகுப்த மௌரியா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஆட்சி பண்ண காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு. இவர் சந்திரகுப்தர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞன். இவரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் இவருடைய குருநாதர். அவர் பேர் சாணக்கியான்னு பேர். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இவன் வருங்காலத்து இந்தியாவை உருவாக்கக்கூடியவன், அவ்வளோ சக்தியும் ஆற்றலும் இவனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாணக்கியர் என்ன பண்ணுறார், அவருக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறார். இப்போ தகுந்த பாத்திரம் அறிந்து செய்கிறாங்க. அப்போ அதுக்குரிய தகுதி அவர்கிட்ட இருந்ததுனால அந்த குருநாதர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். அவர் அதே மாதிரி தன்னை வளர்த்துக்கிறார், நிறைய பண்புகளை வளர்க்குறார், நிறைய திறமைகளை வளர்க்குறார். அப்போ குருநாதர்கிட்ட பயிற்சியெல்லாம் முடியும் பொழுது குருநாதருக்கு தட்சிணை கொடுத்துட்டா அந்த வித்தை கம்ப்ளீட் ஆகும். இப்போ நேற்று கூட நம்ம ஆசிரமத்தில் வித்யார்த்தி ஹோமம்னு ஒரு ஹோமம் வச்சுருக்கோம். வித்யார்த்திகள்னா புதிதாக கல்வியை தொடங்கும் மாணவர்களுக்கு அந்த ஹோமம் வச்சுருக்கிறோம். அந்த வித்யார்த்தி ஹோமம் ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம அதை இன்றைய காலத்து வரைக்கும் கொண்டு சேர்த்துருக்குறாங்க இல்லையா, லீனேஜ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போ வித்யார்த்திகள் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்கணும், தன்னை எப்படி மாற்றி வச்சுக்கணும். அப்போ சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு செலக்டட் ஒரு 5 மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லி ஒரு ஹோமம் பண்ணுறோம். இப்போ முதல் மந்திரம் என்ன சொல்லுது, உடலை உறுதியாக வச்சுக்கணும். அடுத்தது கல்வி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அடுத்தது நம்ம என்னை சுற்றி இருக்க மனுஷங்களோட நான் எப்படி இணக்கமாக இருக்கிறேன், இப்படி ஒவ்வொரு தேசபக்தியை பற்றி சொல்லுது. இப்படி இதெல்லாம் சொல்லுது. அதே மாதிரி இந்த சந்திரகுப்தருக்கு இந்த சாணக்கியர் எல்லா விதமான வித்தைகளையும் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ கடைசியாக என்ன பண்ணுறாரு, அந்த வித்தை முடியும் போது அவருக்கு தட்சிணை கொடுக்கணும். இப்போ சாணக்கியர்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன தட்சிணை கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், என்னுடைய கனவை நிறைவேற்றுவாயா. சாணக்கியர் என்ன சொல்கிறார், என்னுடைய கனவை நிறைவேற்று. உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் சுவாமி, நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு. என்னுடைய கனவு அகண்ட பாரதம். என்னுடைய கனவு என்னது, அகண்ட பாரதம். கன்னியாகுமரி முதல் ஆப்கன் வரை இப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி தான் இப்போ வேறு நாடுகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. கன்னியாகுமரி முதல் ஆப்கன் வரைக்கும் என்னது, அகண்ட பாரதம். அத்தனையும் செய்து முடித்தார். குருநாதருக்கு காணிக்கை தான். அத்தனையும் செய்து முடிச்சுட்டு காலடியில் போய் என்டையர் அகண்ட பாரதத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். யார், சந்திரகுப்தர். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் போய்ட்டு, சுவாமி உங்கள் கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படி சொன்னார். அப்போ அவர் சொன்ன உபதேசம், ஆமாம் என்னுடைய குருதட்சிணை நீ கொடுத்துட்ட, ஆனால் இப்போ நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய முழு மனசையும் பகவானிடத்தில் செலுத்து.
சொன்ன வேலை முடிஞ்சதில்ல, டார்கெட் முடிஞ்சது இல்லையா? இப்போ உன்னுடைய முழு மனசையும் பகவான்கிட்ட வச்சு நீ உன்னுடைய ஆத்மனை என்ன பண்ணணும், சிறையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி அவர் நிறைய ஆன்மீக சாதனை பண்ணி இறைநிலை அடைஞ்சார்னு பார்க்குறோம். இது ஒருத்தர். அவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். ரெண்டாவது ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு பார்க்குறோம். சத்ரபதி சிவாஜி இவருக்கும் ஒரு நல்ல ஒரு குருநாதர் கிடைச்சார். அவர் யார்? சமர்த்த ராமதாஸ் சீடர். ஒரு நாள் குருவுக்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கார். சத்ரபதி சிவாஜி குருநாதருக்கு காணிக்கை அனுப்பி வைக்கிறார். நிறைய பொருள் எல்லாம் பிளேட்டில் நிறையா போட்டு பழங்கள்லாம் வச்சு காணிக்கை அனுப்பி வைக்கிறார். குருநாதருக்கு ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அதெல்லாம் சேர்ந்துச்சு. ஆசிரமத்தில் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அதே கூடையில் குருநாதர் என்ன பண்ணுறார், குதிரை சாணத்தை அள்ளி போட்டு அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. பழம் கொடுத்தது தண்டனையா? குருநாதருக்கு எவ்வளோ அழகாக காணிக்கையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். வாங்கிட்டு இந்த குருநாதர் என்ன பண்ணார், அந்த பேஸ்கெட்டில் குதிரை சாணத்தை போட்டு இதை கொண்டு போயிட்டு உங்கள் மன்னன்ட்ட கொண்டு ராஜாட்ட கொண்டு கொடு அப்படிங்கிறார். அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. ராஜாவோட மனைவி பார்த்தாங்க, இந்த சுவாமிக்கு ஏன் இவ்வளோ கோபம் உங்கள் மேலே, இப்படி குதிரை சாணத்தை அனுப்பி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபப்படுறாங்க. அப்போ அவர் சொன்னார், சத்ரபதி சிவாஜி சொல்கிறார், சரியான பாத்திரம், சரியான சீடர், சரியான குருநாதர். உனக்கு தெரியலையா, இன்னமும் தெரியலையா என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன வேலை கொடுக்குறான்னு உனக்கு இன்னும் தெரியலையா? என்னது அது? குதிரை சாணத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது, முதல்ல எடுத்து வெளியில் போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், குதிரை சாணமும் கொஞ்சம் கூழாங்கற்களே அனுப்பி வைக்கிறார். இந்த பாரத தேசம் அடிமையாக இருக்குது, இந்த கல்லை பார்க்குறீங்கள, இந்த அடிமையாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல் கோட்டை கட்டணும் அப்படின்னு எனக்கு குருநாதர் சொல்கிறார். பவர்ஃபுல், அந்த அடிமையாக இருக்கக்கூடிய பாரதம் இன்னும் அடிமையாக ஆகிடக்கூடாது, இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அது பத்திரமா இருக்கணுங்கிறாக வலிமையான கோட்டை கட்ட சொல்கிறாரு. கல்லை பார்த்துட்டு, குதிரை சாணத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இதை பார்த்த உடனே உனக்கு புரியலையா, என்னுடைய குதிரை படைகளை உடனே தயார் பண்ண சொல்கிறாரு. என்னுடைய படைகளை உடனே தயார் பண்ணிவிட்டு போருக்கு தயாராகு. பாரத நாடு அடிமையில் இருக்குது, அடிமையிலேருந்து வெளியில் வா, வெளியில் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபடு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு புரிதல், எப்படிப்பட்ட குருநாதர், எப்படிப்பட்ட சீடர்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் எல்லாரும் சன்னியாசமாக போயிட்டா தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. எல்லாருனாலையும் செய்து முடிக்க முடியும். ஒன்று என்னது, நம்முடைய திறமைகளை நம்முடைய குருநாதர்லேருந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை பயிற்சி பண்ணணும். அங்கே தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது, பயிற்சி பண்ணணும். நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, இப்போ ஸ்கூலில் டீச்சர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை குழந்தைங்க கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லோரும் பாஸ் பண்ண முடியும். தனியாக போய் டியூஷன்லாம் வைக்க வேண்டியதில்லை. அன்றாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை கரெக்டாக கேட்டு படிச்சுட்டாங்களே அதுவே போதுமானது. அப்போ எங்கெல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி நடக்கிறோமோ அங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ பெரியவங்க நமக்கு அழகாக கோடு போட்டு கொடுத்துருக்காங்க, அது வழியாக பயணம் பண்ணிட்டு போனாலே போதும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சத்ரபதி சிவாஜி குருநாதருடைய உத்தரவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறார், அன்னிலிருந்து தன்னுடைய படைகளுக்கு பயிற்சி கொடுக்குறார். எல்லா இடத்துலையும் போருக்கு போகிறார், ஜெயிக்கிறார், பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி சத்ரபதினு ஆகிறார். இதெல்லாம் நம்ம வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம். சத்ரபதி சிவாஜி ஆகிறார். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் பார்க்குறார், என்னது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. ஒரு நாள் குருநாதர்கிட்ட போயிட்டு, எனக்கு அப்புறமா இந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுக்கறது, பெரிய எனக்கு கவலை வந்துருச்சு, தூக்கம் வர மாட்டேங்குது. யாருக்கு? சத்ரபதி சிவாஜிக்கு. பெரிய எனக்கு கவலை வந்துருச்சு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கியிருக்கேன், இந்த சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கியிருக்கேன், அதனால் இது யார்கிட்ட கொடுக்குறது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னார். குருநாதர்கிட்ட போய் சொல்கிறார். அப்போ குருநாதர் சொல்கிறார், எங்கேருந்து வந்துச்சு இந்த நான், உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த நான், இந்த பூமியில்
எல்லாம் அவருடைய இச்சப்படி நடக்குது. அவருடைய இச்சப்படி அத்தனை நாலேஜும் நமக்கு கிடைக்குது. யார் மூலமோ நமக்கு அந்த நாலேஜெல்லாம் நமக்கு கிடைக்குது. அதை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்ட, அதுக்காக உன்னை தகுதியாக்கிக்கிட்ட, அதுக்காக இதெல்லாம் நடந்திருக்குது. இதில் எங்கேருந்து நீ கண்டுபிடிச்சது, எங்கேருந்து நீ உருவாக்குனது அப்படின்னு கேள்வி கேட்குறார். முதல் முறையாக அவர்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்குறார். மற்ற யார் இது வரைக்கும் ராஜான்னு சொல்லிட்டு எல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருந்தாங்களே தவிர இதை பாயிண்ட் அவுட் பண்ணலை. இப்போ எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இந்த நான் அப்படி கேள்வி கேட்கும்போது தான் சிவாஜிக்கு உரைச்சது. அப்போ செய்தது குருநாதருடைய அருள். பின்னாடி பேக் ஃபோர்ஸ்லேருந்து அவருடைய அருளால் இதில் நடந்திருக்குது. ஆனால் நான் என்ன நினச்சிருக்கேன், நான் செய்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் அது என்னுடைய தூக்கத்தை கெடுக்குது. அப்போ நமக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கணும். இது எங்கேயோ பிரச்சனை, எங்கேயோ கிடையாது, இங்கே தான் பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்போ இந்த டயக்னோஸ் கரெக்டாக பண்ண தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப சுலபம். நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், அது பிரச்சனை உள்ளுக்குள்ளேருந்து வந்தாலும் வெளியிலேருந்து வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்கிறது. அப்போ அது சொல்யூஷனை இப்போ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து மூழ்கணும். மேலே சர்ஃபேஸில் மிதந்துக்கிட்டே இருந்தோம்னா பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஆழ போகும் பொழுது தான் நமக்கு பெரிய பெரிய ரத்தினங்களும் கிடைக்கும், முத்துக்களும் கிடைக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு ஆன்மீக சாதனையில் ஆழ்ந்த மூடுக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அளவில் முடிச்சுக்குவோம். அதாவது இன்றைய உபதேசம் ஜனகிருபாத்து நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம், மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் விட்டுவிட வேண்டும். பற்றும் வெறுப்பும் போகணுன்னா மனது இறைவனிடத்தில் சரணடையணும். பகவான்கிட்ட முழுமையாக சரணடையும் பொழுது தான் இந்த பற்றில் இருந்து வெறுப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகவானுடைய அனுகிரகத்தால் 4 பேராகிராஃப், அதாவது 32 ரத்தினங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அடுத்த ரத்தினம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.